குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். உதவி பேராசிரியர் போட்டித் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருப்பதாக வி த லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். அவரது அறிக்கை: தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப டிசம்பர் 27ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் போட்டித் தேர்வு நடத்தியது. 48 பாடப்பிரிவுகளுக்கு நடந்த இந்த தேர்வை 42,000 பேர் எழுதினர். கடந்த மாதம் 25ஆம் தேதி ரிசல்ட் வெளியானது. அதில் பல குழப்பங்களும் சந்தேகங்களும் எழுந்துள்ளன. உதாரணத்திற்கு, தமிழ் துறையில் 150க்கு 111 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்தவர் விளக்க உரை தேர்வில் 50க்கு 0 மதிப்பெண் பெற்றுள்ளார். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 150க்கு 107 பெற்றவர் விளக்க உரை தேர்வில் வெறும் 1 மதிப்பெண் மட்டுமே வாங்கியிருக்கிறார். அதே நேரம் இயற்பியல் பாடப்பிரிவில் 150க்கு 54 மதிப்பெண் பெற்ற ஒருவருக்கு விளக்க உரை தேர்வில் 50க்கு 49 மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் விளக்க உரை தேர்வில் சொற்ப மதிப்பெண்ணும், பாடத்தில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் விளக்க உரை தேர்வில் அதிக மதிப்பெண்ணும் வாங்கியிருக்கின்றனர். 43 பாடங்களில் இந்த குழப்பம் உள்ளது. அது மட்டுமல்ல, விளக்க உரை மதிப்பெண்கள் 8.25, 24.75 என்று தசம எண்ணில் வழங்கப்பட்டுள்ளது. இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் தேர்வர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த தேர்வின் வெளிப்படை மற்றும் நம்பகத்தன்மை குறித்து பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தேர்வை முழுமையாக மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை நான் வலியுறுத்துகிறேன். மேலும் 2024 அரசாணையில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2708 இடங்களுக்கு மட்டுமே தேர்வு நடந்துள்ளது. எனவே மீதமுள்ள இடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.